அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல படித்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் அப்சினிட்டி, ஆபாசம். ஆபாசம்ன்ற வார்த்தை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அசிங்கமாக திட்டுறாருங்க, ஆபாசமாக பேசுகிறாருங்க, அவர் ஆபாசமாக நடந்துக்கிறாரு, ட்ரெஸ்ஸு சரியாக போட மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இதில் அடங்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக வரக்கூடிய ஆபாசங்கள். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ள இறங்குனா எந்த கான்செப்டை இந்த செக்ஷன் மையப்படுத்தி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் கான்செப்டை சொல்லுது, அதாவது செக்ஸ் என்ற கான்செப்டை சொல்லுது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குழு ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி உங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஒரு 5 லைனை படிக்கும்போது அப்சினிட்டினா என்னன்றது தெரிய வரும். இது எந்த அளவுக்கு நம்ம சொசைட்டியில் இப்போ இருக்குதுன்றது நம்மளுக்கு புரிய வரும். ஒரு புத்தகம், அது ஒரு புக்காக இருக்கலாம், அல்லது காகிதமாக இருக்கலாம், அல்லது படமாக இருக்கலாம். படம்னா என்ன? ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ண படமாக இருக்கலாம், அல்லது எழுத்து, அல்லது வடிவம், அல்லது பாலியல் ஆசையை தூண்டும் அல்லது சமூக நெறியை குலைக்கும் வகையில் இருந்தால் அதற்கெல்லாம் என்ன பெயர்னா அப்சினிட்டின்னு அர்த்தம். சுமார் 20 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் படித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயமா இருந்துச்சு. புத்தகம் விற்கும், அச்சடிக்கப்பட்ட விற்கும், இந்த மாதிரி விற்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபென்ஸாக கருதப்பட்டது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு. எதெல்லாம் ஒளிச்சு பார்த்துட்டு இருந்தாங்களோ இப்போ சர்வ சாதாரணமாக லைவில் பார்க்க வேண்டிய சூழலுக்கு நம்மளுடைய சொசைட்டி வந்துடுச்சுன்றது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் இது ஒரு காலத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் இது மாறுபடும். நான் சொன்ன பாருங்க, 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, 20 வருடத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் 20 வருடம் கழிச்சு வேற மாதிரி இருக்கும். அதனால இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லிபரலாக தான் ஓடிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சமுதாயத்தின் நெறிமுறைகள், கலாச்சாரம் மற்றும் மதிப்பீடுகள் அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கும். டோட்டலாக மாறிக்கிட்டே இருக்கும். மேலை நாடுகளில் எப்படி இருக்கும் அதே மாதிரி மாறுவதற்கு மிக அற்புதமான வாய்ப்புகள்லாம் இருக்குது, கவலை வேண்டாம். சரி, செக்ஷன் 294 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபாச புத்தகங்களை விற்பனை செய்தல். இது ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு பிஸ்னஸாக இருந்துச்சு. சிறாருக்கு ஆபாச பொருட்களை விற்பனை செய்தல். சின்ன சின்ன பசங்களுக்கு அண்டர் 18க்கு எதையுமே விற்பனை செய்யக்கூடாது. இந்த ஆபாச புத்தகங்களையும் உள்ளடக்கம். 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இந்த புத்தகத்தை விற்பனை செய்யலாம். ஆனாலும் பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துட்டு தான் இருக்கு, கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு அதுல. செக்ஷன் 296 ஆஃப் பிஎன்எஸ் ஆபாச நடிப்பு, பாடல்கள் அண்ட் சைகைகள் எல்லாமே தடை செய்யப்பட்ட ஒன்று. எல்லாமே இந்த காலத்தில் சர்வ சாதாரணமாக இருக்குதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க, உங்களுடைய மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. சரி, தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 என்ன சொல்கிறது என்று பார்த்தால் இந்த சட்டத்தின் பிரிவு 67 மின்னணு வடிவத்தில் ஆபாச விஷயங்களை வெளியிடுவதையோ அல்லது பரப்புவதையோ தண்டிக்கிறது. முடிஞ்சு போச்சு. இன்டர்நெட்டில் ஏதாச்சும் ஒன்றத்தை பரப்பிட்டிங்கன்னா வீட்டில் போலீஸ் வந்து நின்றுடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேவையில்லாத ஏதாச்சும் பண்ணி மாட்டிக்க போகிறோம் எல்லாருக்கும் சொல்லுங்க. லாயர்ஸ் தான் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். ஏன்னா எந்த இடத்துலேருந்து அனுப்புகிறோம்ன்றது மிக அற்புதமாக காண்பித்து கொடுத்து விடும் இந்த மின்னணு தகவல் தொழில்நுட்பம் என்றது. அதனால் ரொம்ப கவனமாக கையாளணும். தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு அனுப்பிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. செக்ஷன் 67 நம்மளை தண்டிச்சிரும் அப்படின்ற நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிக் சர்க்கார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 2014 நடந்த ஒரு வழக்கு. ஃபேக்ட் ஆஃப் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே பத்திரிகையில் ஒரு ஃபோட்டோ வந்து பிரசுரம் ஆகுது, பிரிண்ட் ஆகி வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டென்னிஸ் வீராங்கனை இந்த ஸ்டெஃபி கிராஃபி இருப்பாங்க பாருங்க, அவர்களும் மற்றும் இந்திய வீரர் போரிஸ் பெக்கர் ஆகியோரும் பார்த்தீங்கன்னா அரைகுறை ஆடையுடன், தட் மீன்ஸ் செமி நியூட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகையில் வெளில வந்துடுச்சு. இதனை கண்ட அந்த அவிக் சர்க்கார் என்பவர் பார்த்தீங்கன்னா வழக்கை தொடர்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்
294 பார்த்தீங்கன்னா இது ஃபேவராக இருக்குது, அதனால் வழக்கு பதியுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வழக்கும் பதிவிக்கப்படுகிறது. இஷ்யூஸை ஆனரபிள் கோர்ட்டு ஃப்ரேம் பண்ணுது. அந்த புகைப்படம் பாலியல் உணர்வை தூண்டும் வகையில் வெளிப்பட்டதா அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அரைகுறையாடைனா இந்த கட்பனின் மாதிரி நினச்சிக்கணும், அப்படி தான் நினச்சிக்கணும். சரியா? ரைட்டு. ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு அந்த புகைப்படம் பொது நெறிமுறைக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவை எடுக்கிறாங்க, ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதாவது பொது நெறிமுறைக்கு எதிரானது அல்ல அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பப்ளிக் இப்போ ப்ராசிக்யூஷன் தரப்பு ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்சினிட்டி என்பது ஒவ்வொரு காலத்திற்கும் மாறுபடும். புகைப்படத்தின் நோக்கம் பாலியல் ஆசையை தூண்டும் நோக்கம் அல்ல. இவங்க 2 பேரும் விளையாட்டு வீரர்கள். மாறாக அவர் விளையாட்டு வாழ்க்கையின் மன உறுதியை வெளிப்படுத்தும் வகையில் இருந்தது, எனவே அது ஆபாசம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுடைய கடமை. அதனால் சொல்லியாச்சு, எழுதி வச்சுக்கிங்க. கேட்டாங்கன்னா விடாதீங்க. மிக எளிமையான ஒரு டாபிக் இது. அற்புதமாக புரியக்கூடிய விஷயமும் கூட. கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.